ஏன் நாம் இயேசுவை ஆராதிக்க வேண்டும்? Why we have to worship Jesus Christ? நாம் ஏன் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும்? Why should we worship Jesus? இயேசுவை நாம் தொழுது கொள்வதனாலே என்ன நன்மை What is the good when we are worshiping the Jesus Christ? என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். Today we are going to get the points. இது கன்வென்ஷன். In this convention, இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே in this convention meeting, ரட்சிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. there are more people who got salvation. ரட்சிக்கப்படாதவர்கள் சிலர் சத்தியத்தை கேட்க வேண்டும். Today, more people not got the salvation after listening to ரெண்டு the word of God. பேருக்கும் இது அவசியமானது. It's very important for us today. அல்லேலூயா. இயேசுவை குறித்து நாம் தெள்ள தெளிவாய் அறிந்து கொள்ள என்ன அவசியம், என்ன காரணம் என்று நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். Today we have to know about Jesus Christ more crystal and clean. It's very important for us today. எல்லாரை போல, எல்லா மார்க்கத்தை தோற்றுவித்தவர்கள் போல, எல்லா மனுஷர்களுக்கும் நல்ல வழியை சொல்லிவிட்டு போன மார்க்க தலைவர்களைப் போல இயேசு அல்ல. Jesus is not like the other people who came to the world and describe about their life and their religion. Not like that. இயேசுவானவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற கடவுள். Jesus is alive all the day and evermore. அல்ல சொல்லுவோமே. கடவுள் என்றாலே என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் அல்லது சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். The God means always lives, is ever lives forever. இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் தோன்றி, எத்தனையோ பேர் வாழ்ந்து, எத்தனையோ காலங்களிலே மரித்து போனார்கள். In this world many people rise and they dead. ஆனால் இயேசு மாத்திரம் உலகம் உண்டான காலத்திலிருந்து இந்நாள் வரைக்கும், உலகம் முடிகிற வரைக்கும் உயிரோடு இருக்கிறவர். Only Jesus Christ is from the foundation of the world till today forever is lives. கடவுள் என்றால் பாதியிலே சாகிறவன் கடவுள் அல்ல. One who died in a half age is not God. கொஞ்ச காலம் வாழ்ந்து நற்பேச்சு பேசிவிட்டு நல்வழி காட்டிவிட்டு மரிக்கிறவன் கடவுள் அல்ல. One who born and say something for the world and then die is not God. என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவனுக்கு பெயர்தான் கடவுள். The God means ever he should be lives. That's the name of God. உயிரோடு இருப்பது என்றால் என்ன? What is the meaning as to alive? உடலோடு இருப்பது. The alive life means it should be in the body. உடலோடு இருப்பதற்கு பெயர்தான் உயிரோடு இருப்பது. See, the life inside the body is called the life. உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறான். When the life inside the body is alive. ஆதாம் 930 ஆண்டுகள் உயிரோடு இருந்து பிள்ளைகளை பெற்றான். So Adam lives for 930 years and he bear the children. இந்த உலகத்திலே, In this world, யார் இப்படி சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர்? who is lives forever? சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு பெயர்தான் கடவுள். The one who lives forever is called God. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் தான் ஆலயத்தில் இருக்க வேண்டிய கடவுள். See, the one who lives forever, he should be in the church. மக்கள் தொழுது கொள்ள வேண்டிய கடவுள். So the people have to worship the God inside the temple. எல்லா தலைமுறைகளையும் கண்காணித்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் தான் கடவுள். The God who looks after the generation to generation and took the judgment is the God. எல்லா மனுஷருடைய செயல்களையும் முழுமையாய் அறிந்து அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கிறவர் தான் கடவுள். So God is the one who looks after every deeds of the people and give the judgments. இயேசுவானவரை பாருங்கள். See, look to the Jesus Christ. நீதிமொழிகள் 8:31 So in Proverbs chapter 8 verse 31, மனுஷன் உண்டான காலத்திலிருந்து அவனோடு கூட வாழ்ந்தான். In Proverbs chapter 8:31, it thus speaks the wisdom, rejoice in the inhabited world and delight in the sons of men. மனுஷன் வாழ்ந்த காலத்திலிருந்து மனுஷன் இந்த உலகத்தை விட்டு போகிற காலம் வரைக்கும் அவனோடு கூட வாழ்கிறவர் மட்டும்தான். The people who born here and goes to the dead
till that end the God lives with him. கடவுள் என்பதின் அர்த்தம் நாம் தெரியாமல் இந்த உலகத்திலே உயிரற்றவர்களை எல்லாம் நாம் கடவுளாக பாவிக்கிறோம். See, we are looking, the one does not have the life, we are looking as a God. என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் மட்டும்தான் கடவுள். So the one who lives forever is called God. மறுபடி நான் எல்லாரும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Again and again I am saying to you. மறுபடி எல்லாருக்கும் நான் அதிகமா சொல்லுகிறேன். I am telling again to you. என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் மட்டும்தான் கடவுள். One who lives forever is called God. இயேசுவானவர் Jesus Christ சரீரத்திலே in the flesh மரித்தேன், is dead, உயிர்த்தேன், and he rise சதா காலமும் and forever, உங்களோடு கூட and he was இருக்கிறேன், with you, உயிரோடு and இருக்கிறேன் he was with alive. என்று சொன்னபடியினாலே So he said like that. சதா காலமும் வாழ்கிறவரை So he lives forever. நாம் தொழுது கொள்ள So வேண்டும். we have to worship the one who lives forever. சதா காலமும் வாழ்கிறவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். So one who lives forever, we have to worship that God. மனிதர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்து காணாமல் போகிற மனிதர்களை தொழுது கொள்ளுகிறார்களே, The people worship the one who lives for some time அது and he goes away. அது தொழுகை அல்ல. That is not a worship. சதா காலமும் Forever, உயிரோடு வாழ்கிறவரை one who lives, தொழுது கொள்ளுவதே we have to worship. தொழுகை. That is called worship. True worship. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4, 9, 10, See in Revelation chapter 4, 9, 10. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். in Revelation chapter 5 verse 14. இதுவேளையில நாம் வாசிக்கும் பொழுது When we read it, சதா காலமும் forever, உயிரோடு he இருக்கிறவரை lives forever. தொழுது கொள்ள வேண்டும். We have to worship the one who lives forever. காரணம் என்ன? Why? சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் தான் He lives forever. நியாய தீர்ப்பு செய்ய போகிறவர். One who judges. மனுஷருக்கு நியாய தீர்ப்பு செய்ய போகிறவர் The one who judges for the people. உலகம் உண்டான காலத்திலிருந்து From the foundation of the world, சரீரத்திலே வாழ்கிற கடவுள். he was live in us, in the body. இதோ Now, தோமா, Thomas, உன் கையை put your hand என் விலாவில் இடு. in my flesh.